ஹை ஃப்ரெண்ட்ஸ், மக டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு அழகான ஒரு லட்கன் டிசைன் தாங்க தைக்க போகிறோம். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு ஒரு 5.5 இன்ச் அளவு உள்ள ஒரு சதுரமான பீஸ் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 பீஸுமே இப்படி ஒரு முக்கோணமாக மடித்து 2 பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கிறணும். தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிசைன் தைக்கையில ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை தையல் போட்டுக்கிறணும். அதே போல் இந்த டிசைன் தைக்க போகிறதுக்கு முன்னாடி துணி நிறையா இருந்துச்சுன்னா இந்த டிசைன் வந்து நல்லா நிறைய துணி தேவைப்படும் அப்படின்றனால பெரிய துணியாக இருக்கையில் இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து முக்கோணமாக தச்சு முடிச்சுட்டு இப்படி மடித்து அப்படியே அதில் பாதியை அப்படியே கொண்டு போகணும், அப்படி வைக்கணும். இன்னொரு தடவை கூட சொல்கிறேன், இந்த இதை முக்கோணத்தை இப்படி மடித்து இந்த கரெக்டாக அந்த கார்னர் வந்துட்டு அப்புறம் திரும்பவும் இப்படி ரிவர்ஸில் திரும்பவும் மடக்கி ஒரு தையல் போட்டுக்கிறணும். பார்க்குற யாருமே கூட தைக்கிற மாதிரியான டிசைனுங்க, ஆனால் சூப்பரான டிசைனு. துணி வந்து நல்லா பெருசாக பார்வையாக இருக்க மாதிரி வச்சிங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். 2 பக்கமுமே இதே மாதிரி தச்சு தையல் போட்டுக்கோங்க. 2 பீஸுமே ஒரு லட்கன் டிசைனுக்கு தான். நம்ம ப்ளவுஸுக்கு பொதுவாக 2 இது போடுறோம் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கே இந்த 2 பீஸ் தேவைப்படும். அதனால தான் சொல்கிறேன், துணி நிறையா இருக்கிற டைம் வந்து இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி 2 இதுலையுமே தச்சு வச்சுக்கிடுவோம். ஆனால் போட்டால் அவ்வளோ ஒரு கிராண்டான லுக் இருக்குங்க. இந்த மாதிரி தச்சு போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து கடையில் வாங்கின மாதிரி ஒரு அழகாக கரெக்டாக மேட்சாக இருக்கும். இப்படி தச்சு முடிச்சிட்டோங்க. தச்சு முடிச்சுட்டு இந்த கயரை வச்சு அப்படியே இந்த இதை வந்து உள்பக்கமாக நம்ம தச்ச டிசைனை உள்பக்கமாக வச்சு திரும்பவும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு தையல் போட்டுக்கிறணும். போடுறதுக்கு முன்னாடி நாட்டை கூட வச்சு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே அதில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தையல் போடுறோம் அப்படின்றப்ப பிகினர்ஸ் அப்படின்னு இல்லை, நம்மளுக்கு அடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரு தையல் போட்டுட்டு அடுத்ததுகளை தைக்கல இப்படி 2ஐயும் மேலே வச்சு ஒரு தையல் போட்டுருவோம். உங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு இல்லை பார்க்குறவங்களுக்குமே இது ரொம்ப புரியும், ஈஸியான ஒரு டிசைனும் கூட. இப்படி தச்சுட்டு இதை அப்படியே பரட்டி விட்டுக்குருவோம். இப்படியே பாருங்களேன், இதுவே அழகாக ஒரு பூ மாதிரியான ஒரு டிசைனாக சூப்பராக இருக்குது. இதுக்கடுத்து நம்ம இதை வந்து இப்படி மடிச்சுக்கிறணும். பார்த்துக்கோங்க எப்படி டைரக்ஷனில் மடிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்படி மடித்து அங்கே வந்து ஒரு பாசி மாதிரி வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 3.5 இன்ச்சு கிட்ட ஒரு சதுரமான பீஸ் எடுத்திருக்கீங்க. இந்த சதுரமான பீஸை நம்ம நார்மலாக ஒரு குட்டியாக ஒரு முக்கோண டைப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தப்போம் பாருங்களேன், அந்த மாதிரி தான். ஆனால் நாட்டில் அந்த கயரில் வச்சு தைக்க போகிறது கிடையாது, வெறுதாக சும்மா அப்படியே தைக்க போகிறோம். பாருங்க, நான் இப்போ தைக்கிற மாதிரியே தைச்சிக்கோங்க. இது எதுக்கு தைக்கிறோம் அப்படின்றத அடுத்து சொல்கிறேன். பாருங்கள், இப்படி தைச்சிக்கோங்க. அந்த கார்னர் வந்து பிசுறுகள் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு அதை கார்னரை மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இதை பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு குட்டி சமோசா மாதிரி இருக்கா. இந்த இதை வந்து இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த இது டிசைனே பார்த்து அழகாக இருக்குது. இந்த கோன் மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஊசி வச்சு நம்ம வந்து பாசி கோர்த்துக்கிற போகிறோம். பாசி வச்சு டிசைன் பண்ண தான் தைக்க போகிறோம். ஒரே அளவுள்ள ஒரு 2 பாசி, இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் 5 பாசி விட்டா கூட இன்னும் அழகாக இருக்கும். நான் இப்போதைக்கு 2 பாசி கோர்த்து தைக்கிறேன். அதுவுமே தைக்கிறது பாருங்களேன், தையல் வெளியே தெரியாமல் அந்த முடிச்சு வெளியே தெரியாத மாதிரி எப்படி தைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த டைரக்ஷனை இப்படி மடக்கி இப்படியே சேர்த்தாப்புல ஒரு தையல் போட போகிறோங்க. தச்சாச்சா, தச்சு அங்கே ஒரு நாட் போட்டுக்கிறணும். நாட் போட்டு ஆனால் நாட்டை வந்து அத்து விடக்கூடாது. அப்படியே அதை திரும்பவும் எப்படி தைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கங்க. நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். திரும்பவும் அந்த பாசியை அப்படியே ரிவர்ஸில் கொடுத்து பாருங்களேன், உள்ளே எடுத்துடுறேன். எந்த இடத்துலையும் முடிச்சு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் ரொம்ப அழகாக தெரியறதுக்காகவும் தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ உள்ளே எடுத்துட்டோமா, திரும்பவும் அந்த சமோசா மாதிரி இருக்கதை பரட்டி விட்டுக்குருவோம்.
பெரட்டி விட்டுட்டு நாட் போட்டோம்னா அந்த முடிச்சு எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கும். இந்த டிசைனு நீங்கள் எப்பயுமே வந்து எந்த ப்ளவுஸுக்கு போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் துணி கூட இருக்க மாதிரி இதில் தச்சு பாருங்க. இது எனக்கு என்னன்னா ஒரு தச்ச பிறகு அழகான ஒரு பட்டம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் தச்சு போட்டு பாருங்க, இந்த டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் தைக்கிறதுக்கும் ஈஸியான டிசைன். இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான டிசைன் தச்ச பிறகு எப்படி இருக்கு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்துல 5 பாசி கூட வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குங்க. நான் இப்போதைக்கு 2 பாசியோட முடிச்சுக்கிட்டேன்.